அனைவருக்கும் வணக்கம். அறமகிழ் ஃபவுண்டர் லோகநாதன் நான் பேசுறேன். நான் இன்று நம்முடைய இல்லத்திற்கு உதவி கேட்டு, அதாவது நம்முடைய அறமகிழ் இலவச முதியோர் இல்லத்திற்கு உதவி கேட்டு பார்வையற்ற உறவுகள் 2 பேரும் வந்திருக்காங்க. 2 பேரும் தம்பதியினர். ஐயா உங்க பேருங்க? ஐயா பேர் வந்து ராமலிங்கம். அம்மா உங்க பேருமா? தேவி. அம்மா பேர் வந்து தேவி. இருவரும் வந்து நம்மிடம் கேட்ட உதவி, அவங்களுடைய வீட்டுல வந்து பாத்ரூம் இல்லை. இருவரும் பார்வையற்ற தம்பதியினர். பாத்ரூம் இல்லாம குறிப்பா இந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கழிவறைக்கு செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். ஏற்கனவே வயதானவங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்து இதுல வேற பார்வை குறைபாடு வேற. அம்மா உங்களோட கஷ்டத்தை கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் கழிப்பறை கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா எங்களுக்கு வந்து புத்தக நாள் சொல்லி கழிப்பறை கட்டித்தர மாட்டேங்கிறாங்க. எங்களால மூடிடுறாங்க. உள்ள போய் மூணுக்குள்ளேயும் கல்லுக்குள்ளேயும் போய் வெளியே இருக்கிறோம். அழாதீங்க. சரிம்மா அழாதீங்க, பாத்துக்கலாம். சொல்லுங்க. ட்ரை சைக்கிளா? சரிங்க, ஏற்பாடு பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. அதாவது ஒரு சரி சரிங்க சரிங்க. ட்ரை சைக்கிள் தானே, அதுவும் ஏற்பாடு பண்ணி தரோம், பாத்ரூம் ரெடி பண்ணி தரோம். ஒரு அதாவது நார்மலா இருக்கிறவங்க வாழ்றது பெரிய கஷ்டம். இதுல வேற பார்வையற்ற தம்பதி, காலம் கொஞ்சம் பிரச்சனை. ஐயாவுக்கு வந்து ட்ரை சைக்கிள் கேட்டிருக்காரு. அதே மாதிரி பாத்ரூம், இந்த கழிவறை செல்வது என்பது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். அதுவும் இப்போ அவங்க போறது வந்து அந்த முள், அந்த மாதிரி செடியெல்லாம் தாண்டி காட்டுக்குள்ளதான் அவங்க போறாங்க. ஒரு ஒரு மோசமான ஒரு சூழல்ல தான் 2 பேருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பண கஷ்டம், இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த மாதிரியான ஒரு கழிவறைக்கு செல்வது, வெளியே போறது கூட அவங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழல் தான். இதை காணும் அன்பு உள்ளங்கள் வந்து அவர்களுக்கான கழிவறை வேண்டும். அதே போல ட்ரை சைக்கிள், அவர் ஐயா வெளியே போறதுக்கு அவரால் நடக்க முடியல, ட்ரை சைக்கிள் வேண்டும். நிச்சயமா இந்த பதிவை காணும் அன்பு உள்ளங்கள் வந்து கண்டிப்பா நீங்க செய்வீங்க, நம்பிக்கை இருக்கு. நன்றி. நன்றி சொல்லுங்க. வணக்கம். சரி.